வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். நிஃப்டி சார்ட்லாம் சொல்லியிருந்தோம்னா நம்ம எல்லோ ஜோன் போடணும். இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே மார்க்கெட் பையாக வாய்ப்பு இருக்கும். அப்படியே பை ஆனாலும் இந்த ரேஞ்ச், அதாவது 24,400 தாண்டினா தான் அடுத்து அக்கௌண்ட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் பெரும்பாலும் சைடுவேஸ் இருக்கிறது வாய்ப்பு தான் அதிகம் இந்த ரேஞ்சுக்குள்ளே அப்படி சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேப் டவுன், அது காரணம் HDFC பேங்கோட பேட் ரிசல்ட். அதனால் மார்க்கெட் வந்து ஒரு டவுனில் ஓப்பன் ஆனிச்சு. நம்ம எல்லோ ஜோன் கொடுத்தோம். அந்த எல்லோ ஜோன் கிட்ட அதுக்கெல்லாம் அந்த இடத்துல பிரேக் ஆகிடுச்சு. ஓப்பன்லேயே கிட்டத்தட்ட அது பிரேக் ஆகிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை விட்டு இந்த ஜோன்லேயே இருந்துச்சு மார்க்கெட். அதுக்கப்புறம் ஜோனை பிரேக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஜோன்லேருந்து பையிங் நடந்துச்சு. ஆனால் இது பையிங்கான ஏரியா இந்த இடம் தான். ஆனால் ஃபஸ்ட்டு காலையில் இந்த நியூஸ் பேஸ் ஓப்பன், அதாவது நம்ம ஓப்பன் தப்பாக இருந்தனால தான் இந்த ப்ராப்ளம் இந்த இடத்துல நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் அதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருந்துச்சு. ஆனால் அதை விட்டு மேலேயும் போக முடியல. ஆனால் திருப்பி நம்மளோட எல்லோ ஜோனுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டர் பிளாக்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மூவ் ஆனிச்சு. சரி ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை நம்ம சைடுவேஸ் தான் நம்ம எதிர்பார்த்தோம். இதுக்கு மேலே எதிர்பார்த்தோம். ஆனால் ஓப்பனை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி இதுக்குள்ளே தான் இருந்திருக்கும். ஆனால் மார்க்கெட் நம்ம ஓப்பனே பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியல. அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை அது மேலே பிரேக் பண்ண முடியல. அதுபோல் நம்ம செகண்ட் சப்போர்ட் வச்சுருந்தோம், அதை விட்டு கீழேயும் போகல. நம்ம எப்போ வந்து ஃபால் எதிர்பார்த்தோம்னா 52,000 விட்டு இறங்கினா மட்டும்தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கிடையில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்குறது 52,000, ஏறுறது 53,500க்கு மேலே தான் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கிடையில் சைடுவேஸ் தான் சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஓப்பன் எங்கே இந்த இடத்துல, அதாவது நம்மளோட சப்போர்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆனிச்சு. அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஃபுல் சைடுவேஸில் முடிஞ்சிருச்சு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திங்கக்கிழமை எப்படி இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். நம்ம வீக்லியிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வீக்லி கேண்ட்லேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்பின்னிங் டாப் ஹையை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் புல்லிஸ் நம்ம சொல்லியிருந்தோம். அதேபோல் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா புல்லிஸ் கேண்டில் தான், புல்லிஸாக தான் முடிஞ்சிருக்கு கேண்டில் பொறுத்தளவுக்கு. இது நமக்கு எந்த அளவுக்கு இன்ட்ராடேக்கு யூஸ் ஆகும்னு தெரில, அந்தமாரி தான் முடிஞ்சிருக்கு. நம்ம வந்து டே கேண்டில் வச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், இந்த டோஜியோட கீழே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் மார்க்கெட் கீழே இறங்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல பிரேக் பண்ணிவிட்டு மேலே க்ளோசிங் மேலே தான் கொடுத்துருக்காங்க. ஃபேக் பிரேக்கோடு தான் நடந்திருக்கு. ஓப்பனே இதுக்கு மேலே தான் வச்சுருக்காங்க. இதன்படி பார்த்தோம்னா டே கேண்டில் செட்டப் படி பார்த்திங்கன்னா புல்லிஸ் தான் காட்டுது, வீக்லியும் புல்லிஸ் தான் காட்டுது. சரி ஓகே, நம்ம 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்னமாரி திங்கக்கிழமை நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தோம்னா 24,287 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,170, அதுக்கடுத்து 24,056, அதுக்கடுத்து 23,985. சரி ஓகே, அதேபோல் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 24,351, அடுத்து 24,400. இது 50 பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு அடுத்து எல்லா ஜோன் தான் போடுற மாதிரி சொல்கிறேன். அடுத்து 24,500 ரவுண்ட் ஃபிகர் தான். 24,500, 600, 700 போட்டிருக்கோம். சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த எல்லோ ஜோன் போட்டிருப்போம். அந்த எல்லோ ஜோனுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வெரி புல்லிஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே 24,350 to 400 இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வெரி புல்லிஸாக இருக்கிறது வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். $600 வரைக்கும் போட்டுப்போம், 200 பாயிண்ட் போதும். அதேபோல் பையிங் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த சப்போர்ட் தான், அதாவது 24,170 அப்படிங்கிறது பையிங்கான ஏரியா. இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடத்துலேருந்து, அதாவது இந்த எல்லோ ஜோனை தாண்ட முடியலைன்னா இங்கேருந்து இறங்கினாலும் இந்த 24,170 சப்போர்ட் எடுத்து மேலே போகிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று 24,170, இல்லைன்னா இந்த எல்லோ ஜோன், இது வந்து இந்த கேப் ஃபில்லிங், இந்த இடையில ஒரு கேப் இருக்குது. அந்த கேப் ஃபில்லிட் அந்த இடத்துலேருந்து கூட மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். இந்த எல்லோ ஓட்டு இறங்கினா மட்டும்தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஜோன்லேருந்து மேலே பார்த்தா வாய்ப்பு. ஆனால் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இல்லை. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இல்லை. அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு. அதாவது நம்மளோட 24,170க்கும் இந்த எல்லோ ஜோனுக்கு இடையில மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். எதனாலனா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு புல்லிஸில் இல்லை, அது பேரிஸில் இருக்குது, இது புல்லிஸில் இருக்குது. அப்படி மாறி மாறி இருந்தாலும் மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடியறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எல்லோ ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். கீழே எல்லோ பிரேக் பண்ண கீழே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல சைட்வேஸ் இருக்கும். பையிங் வாய்ப்புனா இந்த ஒரு இடம் 24,170. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோம்னா சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க மேலே போனால் மேலே போகும் கீழே போகணும்னு சொல்கிறோம். அந்தமாரி நம்மளோட இதை எல்லாருமே சப்போர்ட் தான் போட்டு சொல்கிறாங்க. ஆனால் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புங்கிறத நம்ம சொல்கிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் அடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா போன வாரத்து கேண்டிலுக்கு மேலே கூட க்ளோசிங் வைக்க முடியல. இந்த அது கீழே தான் வச்சுருக்காங்க. ஆனால் என்ன கேண்டில் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ரிவர்சல் கேண்டில் தான். இப்போ முடிஞ்சதை பார்த்தா இது ரிவர்சல் கேண்டில் செட்டப் தான் வீக்லி படி. சரி, ஓகே, டே கேண்டில் எப்படி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா இது வந்து இது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல முடியல, வீக்காக இருக்குன்னு சொல்ல முடியல. ஏன்னா இதுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு பார்த்தோன்னா இந்த இடம் தான். அதாவது 51,950, அதாவது 52,000 அந்த ரேஞ்சு தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டும் இந்த இடம் தான். இதை இந்த கேண்டிலே போட்டுருவோம். 52,000 தான் ஸ்ட்ராங். இதை விட்டு பிரேக் பண்ணால் மட்டும்தான் இறங்க வாய்ப்பாக இருக்கும். 51,996. இதுக்கு இடையில மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு. அதாவது டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு சைட்வேஸ் இருந்துட்டு அது எந்த பக்கம் பிரேக் ஆகுதுங்க அந்த பக்கம் தான் மார்க்கெட் மூவ் ஆக வாய்ப்பு இருக்கும். இது டே கேண்டில் செட்டப் படி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டியோட வெயிட்டேஜ் ஸ்டாக்னு பார்த்தோன்னா HDFC பேங்க். இப்போ அது பார்த்தீங்கன்னா அவன் சப்போர்ட்டில் தான் முடிச்சிருக்காங்க அவங்கள பொறுத்தளவுக்கு. இப்போ பார்த்தோம்னா 1,643 ரூபா அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. இந்த இது இன்றைக்கி இவ்வளோ செல்லிங் இருந்தாலும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல அவங்க பிரேக் பண்ணவே இல்லை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது. இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி இறங்கிறது வாய்ப்பும் இருக்கும். மற்றபடி HDFC பேங்க் மட்டும்தான் செல்லிங்கில் இருக்குது. பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்த்தோன்னா ICICI பேங்க்கு அது பார்த்திங்கன்னா அது பையிங்கில் தான் இருக்குது. அதுக்கடுத்து கோடாக்கு அவனும் பையிங்கில் தான் இருக்கான். ஆக்சிஸ் பேங்க்கு அதுவும் பையிங்கில் தான் இருக்குது. ஸ்டேட் பேங்க்கு அது ஸ்ட்ராங் பையில் தான் இருக்குது. அதுக்கடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க் மட்டும்தான் கரெக்டாக சப்போர்ட்டில் இருக்குது. அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பையிங்கான வாய்ப்பு தான். இந்த ஸ்டாக்லாம் சொல்கிறத பார்த்தா பேங்க் நிஃப்டி பையிங்லாம் இருக்குது. ஆனால் HDFC பேங்கை வச்சு தான் நாளைய திங்கக்கிழமை மார்க்கெட் இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் திங்கக்கிழமை என்னமே இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 52,663. அதுக்கடுத்து இன்றைக்கி போன ஹை 52,817. அதுக்கு அடுத்தது 53,186. அதுக்கடுத்து 53,308. அதை போல் சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ரெட் கலரில் போட்டுருக்கு. இதை தள்ளி வச்சுருக்கோம். 52,373 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 52,188. அதுக்கடுத்து 51,999. இந்த 52,000 ஸ்ட்ராங் சப்போர்ட் ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 51,686. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 52,817 இந்த டேயோட ஹை. இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஸ் இருக்கும். அது வந்து இப்போ ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். இந்த அதாவது 53,308 பிரேக் பண்ண பட்சத்தில் அடுத்தது நம்ம ரவுண்ட் ஃபிகர் தான் 500. அடுத்தது அதாவது 53,500 to 54,000 நம்ம அது போடலை, ரவுண்ட் ஃபிகராக வச்சிங்க. அது அப்படி தான் வேலை செய்யும். அதை போல் பார்த்தோம்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் பையிங் வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த 52,373 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ஒரு பையிங் ஏரியாவாக இருக்கும். இதில் ஒரு சின்ன எல்லோ ஜோன் போட்டுடலாம். ஏன்னாலன்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு சின்ன கேப் ஃபில்லிங் இருக்குது. ஒன்று பார்த்தோம்னா இந்த 53,373 சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த எல்லோ ஜோன் கேப் ஃபில்லிங் 52,888 இந்த ரேஞ்சுக்குள்ளேருந்து மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு. ரெண்டே இடம் தான். அதை விட்டால் மார்க்கெட் வந்து இறங்கத்தின் வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடு போகிறது ரெண்டே இடத்துல. இந்த பையிங் வாய்ப்புன்னு இந்த 2 இடம் மட்டும்தான். அதே சமயத்தில் இந்த 52,000 தொட்டு இறங்கினா மட்டும்தான் செல்லிங். இந்த இடம்லாம் அதுக்கு கிளியரான இடமே கிடையாது. 52,000 தொட்டு இறங்கினா இறங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது நான் ரொம்ப போடல. ஏன்னா மார்க்கெட்டை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது வந்து மார்க்கெட் ஓப்பனை பொறுத்த சொல்லுங்கள். ஏன்னா 2 நாள் லீவ் வரனால நம்ம கிளியராக சொல்ல முடியாது. ஓப்பன் ஒருவேளை இந்த 52,817 மேலே இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து புல்லிஸ் போக வாய்ப்பு இருக்கும். அதேபோல் ஓப்பனை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே அதாவது 52,370க்கும் 52,180க்கும் இந்த 200 பாயிண்ட்டுக்குள்ளே இங்கே ஓப்பன் தானே மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். இங்கேருந்து மேல் நோக்கி போனாலும் பெருசாக போக வாய்ப்பு இல்லை, சைடுவேஸாக மாறிடும். இங்கேருந்து பையிங் வாய்ப்பு இருக்கும், ஆனால் சைடுவேஸ் இருக்கும். செல்லிங் வாய்ப்புன்னு பார்த்தா 52,000 கீழே மட்டும்தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.